ரீசெண்டாக ஒருத்தருடைய ஃபோட்டோ அவ்வளோ ட்ரெண்டானச்சு. ஆஹா, இவர் தானா அவர் அப்படிங்கிற மணிக்கு இருந்துச்சுங்க. அவர் தான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். உலக சினிமாவில் இவருடைய இடம் வந்து ஒரு மிகவும் முக்கியமானது ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட ஜாக்கி சான் அவர் தாங்க 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைட் பண்ணும்போது அவ்வளோ காமெடி பண்ணுவார். ஐயோ, சுவாரஸ்யமாக ஃபைட் நடந்துட்டுருக்கே அப்படின்னு பார்க்கும்போது தலைவர் திடீர்னு வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு எல்லாருமே சிரிக்க வைப்பார். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்து சுட்டி டிவி சுட்டிஸ் பார்க்கக்கூடிய எல்லா சேனல்ஸுமே ஜாக்கி சான் மணிக்கு ஒரு அனிமேஷன் போட்டு அந்த மணிக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லா குட்டீஸ்களுக்கும் தெரியும், எல்லா பெரியவங்களுக்கும் தெரியும். அண்ட் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவரை பற்றி இன்னைக்கு சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜாக்கி சான் பற்றி பார்க்கலாங்க. ஜாக்கி சான் அவர்கள் வந்து எந்த வருடம் பிறக்கிறாங்க அப்படின்னா 1954 மந்த் ஆஃப் ஏப்ரல் 7. எந்த பர்த் பிளேஸ் அப்படின்னா ஹாங்காங்கில் உள்ள பழைய கிரவுண்ட் காலனிகள் உள்ள விக்டோரியா ஃபீக்கில் தான் பிறக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த பிளேஸ் பற்றி எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ கொடுத்த தமிழ் அந்த ஆர்டிக்கிளில் கொடுத்தது அப்படின்னு நான் அவங்கள்ட்ட தமிழில் சொல்லிட்டேன். அண்ட் அவங்களோட ரியல் நேம் ஜாக்கி சான் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் தலைவருடைய ரியல் நேம் என்ன அப்படின்னா வந்து ஷான் ஹாங் ஷாங். ப்ரொனவுன்சியேஷன் கிளியராக தெரியல. ஷான் ஹாங் சாங், ஓகேவா? ஸோ இதுதான் அவருடைய ரியல் நேம். அவங்களுடைய அப்பா அம்மா பேர் வந்து சார்லஸ் அண்ட் லிலிசன். அவங்களுடைய அப்பா வந்து ஹாங்காங்கில் உள்ள ஃப்ரெஞ்ச் அம்பாசிடர் கிட்ட தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஜாக்கி சான் அவர்களும் வந்து அங்கேயே வந்து தன்னுடைய சைல்ட்ஹுட் லைஃப் எல்லாமே அவங்களுக்கு அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சைனாவோட ட்ராமா அகாடமிக்கு இவங்க போகிறாங்க. அங்கே கொஞ்சம் கலைகள், தற்காப்பு கலைகள் நிறைய கற்றுக்குறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து நாடக குழுவில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு நாடக கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அந்த குட்டி பையன் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் அவருடைய 17வது வயசில் தான் தலைவர் கால் எடுத்து வைக்கிறார். எங்கே அப்படின்னா ப்ரூஸ் லீயோடைய ஒரு ஃபிலிம். என்ன படம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபியூரி அண்ட் என்டர் தி டிராகன் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படங்களுக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக வந்து இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ தான் தலைவர் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு, ஓகேவா? ஜாக்கி சான் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி பல காயங்கள் பட்டு தற்காப்பு கலைகளை நிறைய கற்றுக்கிட்டு அண்டு ரியல் ஃபைட்டாகவே பண்ணி நிறைய படங்கள் அவர் நடித்து ஏகப்பட்ட ஃபேமஸ் ஹிட்டாக இருக்குது. அது வேர்ல்டு ஃபேமஸான படங்கள் எது அப்படின்னா வந்து ட்ரங்கன் மாஸ்டர், போலீஸ் ஸ்டோரி அண்ட் ரஷ் ஆர் தி கராத்தே கிட். பட் நான் வந்து இந்த கராத்தே கிட் படம் பார்த்துருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிஜமாக ஒரு மாதிரி ஒரு இமோஷ்னலான ஒரு காமெடி கலந்த ஒரு ஃபைட்ஸ் படம் மணிக்கு இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் படம் பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும் தி கராத்தே கிட் அப்படிங்கிற படம். அதுக்கு தலைவருக்கு வந்து ஃபைட் சீனை ரொம்ப பிடிக்கும். ஃபைட் சீன் அப்படியே ரியலாக நடிப்பார். ரியலான ஹெலிகாப்டர்லேருந்து குளிக்கிறதா கூட ரியலாக கூட குதிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அவ்வளோ டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு படம் ஆர்மர் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு படப்பிடிப்பின் போது அவருக்கு விபத்து ஏற்பட்டுச்சான். ஸோ நிஜமாகவே அவருடைய மண்டை ஓட்டு வந்து பிளாஸ்டிக் பிளக் மாதிரிக்கு ஒன்று வந்து ஆப்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க போல். அதுக்கப்புறம் 2012ஆம் ஆண்டு வெளியான சைனிஸ் சோடியாக் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக அவருக்கு 2 கின்னஸ் உலக சாதனை விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த 2 உலக சாதனை கின்னஸ் விருது கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் ஒன்று வந்து எதுக்காக அப்படின்னா உயிருள்ள நடிகரால் நிகழ்த்தப்பட்ட பெரும்பாலான ஸ்டன்ஸ், ஓகேவா? ஸோ அது வந்து அவ்வளோ ஃபைட் சீன்ஸ் வந்து ஜாக்கி சான் அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த படத்துக்காக 15 கிரெடிட்ஸ் அந்த படம் வாங்கியிருக்கு. ஸோ அந்த படத்தை வந்து இவர் தான் இயக்கியிருக்காரு. ஸோ அதனால ஜாக்கி சான் அவர்களுக்கு 2 உலக கின்னஸ் சாதனை விருது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தலைவர் வந்து 7 லாங்குவேஜ் பேசுவாங்களாம். கான்டோனிஸ், மாண்ட்ரின், இங்கிலீஷ், ஜெர்மன், கொரியன், ஜப்பானீஸ் அண்ட் தாய். அதுக்கப்புறம் யூஎஸோட சைகை மொழியும் அவருக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் கிக் பாக்ஸிங் இருக்குது தெரியுமா? ஏதோ ஒரு படத்தில் கூட கிக் பாக்ஸிங் வேர்ல்டு கிக் பாக்ஸிங் சாம்பியனுக்கும் இவருக்கும் ஒரு ஃபைட் சீன் இருக்குமா? அந்த ஃபைட் சீனில் வந்து நிஜமாகவே அந்த வேர்ல்டு சாம்பியன் இவரை வந்து நிஜமாகவே அடிச்சிருவாரா? ஸோ தலைவருக்கோ வந்து அவரும் 2 பஞ்ச் கொடுத்துருவார் போல். இது அந்த ஆர்டிகிள்ஸில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்கி அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட கான் ஃபெராவில் கட்டட வேலையில் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு ஜாக்கி அப்படிங்கிற ஒரு பேர்லாம் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து சின்ன வயசுலேயே வேலையும் பார்த்துருக்காரு, ஓகேவா, ஜாக்கி சான் அவர்கள். அதுக்கு ப்ரூஸ்லி அவர்களுடைய திரைப்படங்களில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக தன்னுடைய திரை வாழ்க்கையை ஆரம்பித்த ஜாக்கி சான் அவர்களுக்கு இப்பொழுது 70 வயசு ஆயிடுச்சு. அவருடைய படம் அவ்வளோ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஹூ இஸ் ஜாக்கி சான் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஒரு ஆக்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு ப்ரொடியூசர், ஒரு தற்காப்பு கலைஞர், ஒரு திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு மல்டி டேலண்டட் பர்சன் தான். பட் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான அது 90s கிட்ஸ்லாம் வந்து ஜாக்கி சான் படமா அப்படின்னு சொல்லி அது புரியுதோ புரியலையோ நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்துட்ருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஃபேவரட்டான ஆக்டர் எல்லாருக்குமே. ஸோ இன்றைக்கி அவரை பற்றி சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி.
Hello friends, World Cup fever வந்து எப்படியாவது இந்த World Cup வாங்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. So World Cup related ஒரு சில விஷயங்கள் skydiving வந்து பண்ணும்போது